திரும்பி வந்தாச்சு. இது ஸ்டோன் பை டோன்ஸ். யூனிகா தி வாரல் என்ட்ரன்ஸோட முந்தைய எபிசோட என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? மிலிண்டா தன்னோட முழு சக்தியை பயன்படுத்தும் போது கடல் ராட்சச உயிரினத்தை எழுப்பி விட்டுட்டா. நம்ம கேங் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்க எம்மா மிலிண்டாவோட நினைவுகள் போக அங்க அவளோட சின்ன வயசு நினைவுகள், அம்மா அப்பா எப்படி வளர்ந்தாங்க, அவங்க யாரு என்னன்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மிலிண்டாவோட கோவத்தினால எம்மாவோட உடலை முழுமையா மிலிண்டா வந்து ஆக்கிரமிச்சிட்டா. இதுல கெப்பானிகஸ் அந்த கடல் ராட்சச உயிரினம் அடிச்சு நொறுக்கிடுது. பீஸ் பீஸா கீழே விழுறத பார்த்து மிலிண்டாக்கு சரி கோவம். அவளோட மொத்த ஆக்ரோஷத்தையும் காமிக்கிற அந்த இடத்துலயே முந்தின எபிசோட் முடிச்சிருந்தாங்க. அந்த கடல் உயிரினத்தை அழிச்சிருந்தாலும் கெப்பானிகஸ் எப்படி காப்பாற்ற போறாங்க, அவங்களை எப்படி திரும்ப உயிர் தேட வைக்க போறாங்க அப்படின்னு நிறைய விஷயத்தோட முந்தின எபிசோட் முடிஞ்சிச்சு. நீங்க பார்க்கல அப்படின்னா ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இந்த எபிசோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிலிண்டாவுடைய அதீத சக்தினால அந்த ராட்சச உயிரினம் அழிஞ்சிருச்சு. ஆனால் அதோட வெட்டப்பட்ட அதோட தோல், அந்த வால், மற்றது எல்லாமே மக்கள் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸ் மேலே விழுந்துருச்சு. கடலோர நகரத்தில் ஒரு ஆக்டோபஸை பார்த்துருக்காங்க. அது ராட்சச கணக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நியூஸ்ல தீயா பரவுது நகரம் ஃபுல்லா. போலீஸ் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. இவ்வளோ பேர் ராட்சச உயிரினம் எங்க இருந்து வந்துச்சு, யார் காரணம், என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மேயர் போலீஸ்காரர் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சஸ்பெக்ட் தான். நாங்கள் வந்து ஒரு மேஜிக் டீம் வந்து பிடிச்சி வச்சிருக்கேன், அவங்க தான் அது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 குரூப்பை பிடிச்சாங்கல்ல முந்தின எபிசோட்ல, அவங்கள காரணம் காமிக்க அப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு தாத்தா பழைய கேப்டன் மாதிரி அங்கிட்டு வர, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ஃபாக்ஸ் லேடி, இதுக்கு பின்னாடி எல்லாம் அவதான் இருந்தா, அவதான் இந்த விலங்கை ஏவி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கதையும் சொல்லிடுறாரு. இது அந்த போலீஸ்காரர் நம்பல, இருந்தாலும் அந்த மேயர் அம்மா வந்து நம்புது. போலீஸ்காரு குறுக்கு விசாரணையா, ஏமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் ஆல்ரெடி வந்து ஒரு கால் வந்து கட்ட கால் கேட்டதுக்கு நான் இது போல ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொன்னே இவருக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு. ஃபாலோ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குறுக்கு பார்க்க மேயர் அம்மா அந்த ஆள் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே நம்புறாங்க. நான் கடல்ல ஏகப்பட்ட பயணம் பண்ணியிருக்கேன், எல்லாரும் பார்க்க முடியாத மோமையில கூட நான் பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே படா போட கடைசியில போட்டாரு பாருங்க ஒரு நங்கரத்தை. இதுதான் அந்த ஃபாக்ஸ் லேடியோட முடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாக்ஸ் லேடியோட முடி எடுத்து காமிச்சதும் மேயர் நமக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு நம்பிக்கை இல்லைனா கூட அந்த ஃபாக்ஸ் லேடியை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் கொடுத்துறாங்க. அப்படியே அவங்க அந்த பக்கம் வேலையை பார்க்க இந்த கேப்டன் தாத்தா அப்படி நைஸா அங்க வந்து வெளியே வந்துடுறாரு. இது ஒரு டென்ட் கொகை இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போக அங்க போயிட்டு இதை போல நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே சொன்னேன், அவங்க எல்லாமே நம்பிட்டாங்க, மர்மைடு இருக்கிறது நம்பிட்டாங்க, ஸோ கண்டிப்பா இது அவங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கல. அங்க எதிரில் இருந்த ஆள் அவருக்கு ஒரு பரிசை மட்டும் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அது ஒரு ட்ரெஷர் ஆள், என்ன இருந்துச்சு, யார் இதை கொடுத்தாங்கன்றதெல்லாம் எதுவுமே தெரியல. அதே சமயம் இங்கிட்டு கெப்பானிகஸை எப்படி வந்து திரும்ப உயிர் தேட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மிலிண்டா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவ ட்ரை பண்றப்ப எங்கெங்கெல்லாம் கண்ணாடி பிம்பங்கள் தெரியுதோ அங்க எல்லாமே வந்து எம்மாவோட உருவம் தெரியுது. அதனால அவங்களால கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியல. எட்டு உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் கேட்க, இவன் என்ன பண்ணிட்டா என் அம்மாவை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஆனா அவனுக்கு பல நாள் வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லையா, பயபுலிக்கு தெரியல. கோட்டையை ஓட்டதுக்கு அப்புறம் அவருக்கு செம கோவம், பயபுல வளர்றான் அது இதுன்னு. ஆனா இவளுக்கு ஆல்ரெடி காண்டி, இப்ப இவனுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு இன்னும் காண்டு. அப்பதான் மாங் என்ன பண்றாரு, இவன் வந்து ஆல்ரெடி வந்து உடஞ்சு போயிருக்கான், அது வந்து பாஸ்ட், இப்ப நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பிரசன்ட். ஒருவேளை இவன் கண்டிப்பா ஃபியூச்சர்ல இருந்தான் அப்படின்னா எப்படி சரி பண்றதுன்ற விஷயம் வந்து அங்க தெரிஞ்சிருக்கும், நான் போய் வேணா கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபியூச்சரை நோக்கி போறாரு. அவரால் ஃபியூச்சருக்கு போக முடியும் அப்படின்றது மிலிண்டாக்கு இப்போதான் தெரியும். நான் ஃபியூச்சருக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு காஸ்மிக் உலகத்துல சி ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடல் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு ஒரு வார்ம் ஹோலுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு பிளானட்டா, நம்ம பிளானட் தான் நினைக்கிறது, ஒவ்வொரு ஸ்டேஜில் டைம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தலையை வந்து ஒரு லூப்புக்குள்ளே மாட்டிக்கிறான். ஒரு 2-3 ஹோல்ஸ்குள்ளே திரும்பி போனாலும் ஒரே இடத்துக்குள்ளே தான் வருது. அது இங்கே நடப்பில் பார்த்தீங்கன்னா மேயரோட ஆர்டருக்கு கட்டுப்பட்டு போலீஸ்காரு தன்னோட முழு படையும் கூட்டிகிட்டு வராரு. ஒரு துப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு இடிஞ்சு போன சர்ச்சுக்கு வராங்க எல்லாரும். இங்கே தான் ஃபாக்ஸ் லேடி இருக்கான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு துப்பு வந்திருக்கு, அதை நம்பிக்கிட்டு இந்த பக்கம் இங்கிட்டு வர ஒவ்வொரு போலீஸாக அந்த சர்ச்சுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. எல்லாம் மறைஞ்சு எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ்கார் அவருக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. என்னடா லூசுமே சொல்றான், ஏதோ ஒரு ஃபாக்ஸ் லேடியா 9 டைல்ஸ் இருக்கான், மேஜிக்லாம் யூஸ் பண்றாளாமே, இந்த இது அரண்மனை படத்துல வரமே ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அரண்மனையில் சந்திரமுகி படத்துல வரமே ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கதான் அந்த ஃபாக்ஸ் லேடியும் இருக்கா. எப்படி இந்த இடம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி ஆச்சரியத்தில் இருக்க ஒவ்வொரு போலீஸா வரவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு பொழந்து கட்டுறா. நேரில் அந்த ஃபாக்ஸ் லேடி மேஜிக்கை யூஸ் பண்ணதை பார்க்கறப்பதான் அவனுக்கு உண்மையிலேயே புத்தி வருது, இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அவரையும் போட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து அந்த ஃபாக்ஸ் லேடி ஓடிடுறா. போறப்போ அவளுக்கு வந்து அவ்வளோ கோபம், துரோகம்,
உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த ஆக்ரோஷத்தோட ஓடுறா. ஒருவேளை இவ எங்க இருக்கா யாரு என்னன்றலாம் சொன்னது வந்து அந்த துப்பு கொடுத்தாருல அந்த கேப்டன் தாத்தா, அவருக்கு காசு கொடுத்தவனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அது யாரு இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறம் சொல்லுவாங்க. அங்கிட்டு காஸ்மிக் உலகத்துல அந்த சி ஆஃப் டைம்ல ஒவ்வொரு லூப்குள்ளேயும் போகும்போதும் ஒரே இடம் தான் வருது. மாங்கு கடுப்பாயிட்டு உட்காந்துருக்காரு. எந்தெந்த வேற வேற லூப் கோளுக்குள்ள போனாலும் திரும்ப திரும்ப அந்த ஒரே இடம் தான் வருது. இதுக்கப்புறம் என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ பின்னாடி ஒரு சத்தம், யாரோ நடந்து ஓடுற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இவர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்கறப்போ 2 பேர் ஓடுறாங்க. அவரும் ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. சி ஆஃப் டைம்ல எத்தனை வாட்டி கேட்டாலும் இதே இடம் வருது அப்படின்னா இங்க ஏதோ ஒன்று இருக்கு. மேபி ஒரு தேர இடம் ஆன்சர் வந்து இங்கே கூட இருக்கலாம். மிலிண்டாவும் எட்ரடும் கெப்பானிக்கஸோட உடஞ்ச பாகங்களை எடுத்துக்கிட்டு மாங்கை இழுத்துக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அவளால சரி பண்ண முடியல. ஆனா அவ இருக்கிற அந்த காலகட்டத்தில் வந்து ரோபோட் அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம். எல்லாருக்கிட்டையுமே ரோபோட் இருக்கு, நம்ம சைபர் பங்கரா மாதிரி. அதனால என்ன பண்றாங்க, கெப்பானிக்கஸை எடுத்துக்கிட்டு அவனை தயாரிச்சு அந்த கம்பெனிக்கே போறாங்க. இதை போல உடஞ்சிடுச்சு, எங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுங்க, திரும்ப வந்து ஒட்ட வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கிட்டே போக அவங்க என்ன பண்றாங்க, இது வந்து மேனுஃபேக்சர் பண்ற இடம், நீங்க பின்னாடி பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூட்டு காமிக்கிறாங்க. அங்கிட்டு போய் பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம். ஒரு ஆளா கூப்பிட்டு கடைசி இவங்களை கூப்பிட்டு என்ன ஏன்னு சொல்லி கேட்கறப்போ இவங்களும் சொல்றாங்க இதை போல கெப்பானிக்கஸ் எங்க ஃப்ரெண்டு நல்ல ரோபோட்டு, ஆனா வந்து இதுவாயிடுச்சு, எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ அங்க நடக்கிற விஷயத்தை கேமரா மூலியமா யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவர் என்ன சொல்றேன்னா இது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இது எங்களால செய்ய முடியாது, சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இது எங்க போனாலும் இப்படியே வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எட்ரடு அப்பையிலேருந்து ஏதோ சொல்ல வரான் சொல்லாமே இருக்கான். அவன் அப்பையிலேருந்தே ஒரு மாதிரி கரகரத்து இருக்கானே, என்னையா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனுக்கு கெப்பானிக்கஸை எப்படி சரி பண்ணணும் அப்படின்ற விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா பயபுள்ள வெளியில எதுவும் சொல்லாம ஒரு மாதிரி வளர்கிட்டே இருக்கு. பயபுள்ள ஃபிக்ஸ் அது இதுன்னு என்னமோ சொல்ல வரான், ஆனா முழுசாவே சொல்ல மாட்டான். அந்த டைம்ல டக்குன்னு அங்க ஒரு ஹெலிகாப்டர் வருது, ஒரு பறக்கிற வெஹிக்கிள் மாதிரி. அதுல இருந்து ஒரு ரோபோட் வருது. இது பாத்தீங்க அப்படின்னா அச்சு அசல் நம்ம கெப்பானிக்கஸோட கொஞ்சம் மைல்டான வெர்ஷன் மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு ரோபோட் தான். இவங்க கிட்ட வந்து இதை போல ஒரு விசிட்டிங் கார்டை காமிச்சிட்டு இதை போல வந்து ஓட்டோ இண்டஸ்ட்ரியில இருந்து உங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க, இந்த ரோபோட்டை வந்து எப்படி சரி பண்ணுன்னு சொல்லிட்டு எங்க தலைவருக்கு தெரியும், நீங்க வந்தீங்க அப்படின்னா சரி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டை கூட்டிட்டு போறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, பட் இருந்தாலும் சரி பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்ல ஏறிக்கிறாங்க. அது வேற ஒரு ஃபேக்டரிக்குள்ள போக அந்த ரோபோட்டு சும்மா இல்லாம அவரோட ஓட்டோ அப்படின்ற அவரோட மாஸ்டரை பத்தி பேசிக்கிட்டே வருது. அது இதுன்னு ஏகப்பட்ட புகழாரம் தான். எங்க மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர் வர இவளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா யாரையா அந்த மனுஷன், எனக்கே அவனு பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு பூரிப்பு. எங்க ஜீனியஸ் மாஸ்டர் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிட்டு வாரு, நீங்க நம்பி வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட கேபின்குள்ள போறப்போ அவரு டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு நான் தான் ஓட்டோ, ஆனா உங்களோட ரோபோட் என்னால சரி பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரே வார்த்தையா. என்ன இது சரி பண்ண முடியாதுன்னா நான் இது வரைக்கும் இப்படி ஒரு ரோபோட்டை சரி பண்ணது கிடையாது, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு வேணா சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் இவங்களுக்கு ரோபோட்டை பார்க்கறதா இல்லை இது இவனை சொல்றதானே தெரியல. ஏன்னா அந்த ரோபோட் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்துச்செல்லாம், நீ கொடுத்த பில்டப்புக்கு இதுதானே ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஆயிடுச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுது, கொடுத்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு கெப்பானிக்கஸை ஒரு மணி காமிக்கிறாங்க. அவர் எடுத்து பார்த்துட்டு அச்சு அசல் இவரோட ரோபோட் மாதிரியே தான் இருக்கு, ஆனால் கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி இருக்கு, இது எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது, பட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், பட் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே வெயிட் பண்ண வச்சுட்டு இவர் வேற ஒரு ரூமுக்கு அதை கூட்டிட்டு போறாங்க. பட் இது என்னோட தயாரிப்பு தான், ஆனால் கொஞ்சம் ஃபியூச்சர்டு வெர்ஷன் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அவருக்கு சந்தேகமும் இருக்கு. இவங்களும் உட்காந்துருக்காங்க, டைம் ஓடிக்கிட்டே இருக்கு, பட் என்ன ரெஸ்பான்ஸ் என்ன பண்றாங்க எதுவுமே ஒண்ணுமே தெரியல. மிலிண்டா வாழ முடியல, ரொம்ப நேரம் ஆகுது, என்ன ஆச்சு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே வரும்போது எம்மாவோட உருவங்கள் வந்து அங்க இருந்து காணையில பிம்பமா தெரியுது. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, உங்க அம்மாவோட விஷயங்களை வந்து நான் சொல்லியிருக்க கூடாது, பார்த்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ மாட்டி வந்து மன்னிப்பு கேட்டுட்டே வரா. இல்ல நீ கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு அதை பார்க்க கோவம் தான் வருது. எங்க பார்த்தாலும் அவளோட பிம்பமா தெரிய அங்க இருந்து மொத்தம் அந்த பளபளப்பான கணக்கிலாஸ் எல்லாத்தையும் எரிச்சு விட்டுறா. டக்குன்னு அவர்கிட்ட ஓட்டோ கிட்ட இருந்து இதை போல வந்து அழைப்பு வர அங்க போய் பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே கெப்பானிக்கஸ் வந்து உருவாக்கிட்டாரு, அசம்பிள் பண்ணிட்டாரு. ஆனா அவனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர் இல்ல, ஒரு மாதிரி செஞ்சு வச்ச செல்ல மாதிரியே செட் பண்ணி வச்ச மாதிரியே நிக்கிறானே தவிர எதுவும் பேச மாட்டான், எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டான். அப்போதான் அந்த சமயத்துல அங்க அந்த ஃபாக்ஸ் லேடி வில்லி வந்துடுறா. உங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிலிண்டா கூட ஃபைட் பண்ண அந்த இடமே ஒரு ரணகளமாகுது. மிலிண்டா தன்னோட முழு சக்தியோட அங்கிட்ட அந்த ஃபாக்ஸ் லேடியும் தன்னோட முழு ஆக்ரோஷத்தோட வானத்துல இங்கிட்ட அங்கிட்டுமா திரிஞ்சு அடிச்சு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்க எட்டு தன்னோட வால் சக்தியை பயன்படுத்துறான். தன்னோட மந்திரங்களை உச்சரிக்க இதை விட்ட ஒரு சரியான சமயம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தன்னோட கத்தி ஏவி விட கரெக்டா அவளோட நெஞ்சை கிழிச்சிக்கிட்டு அந்த தீய சக்தி அழிக்குது. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற அந்த சந்தோஷம், இந்த காலகட்டத்தில் உருவான அந்த தீய சக்தி நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி உத்வேகத்துல இருக்க. மிலிண்டாக்கு ஒரு டவுட், இது உண்மையிலே அழிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகமா இருக்கு. இவ்வளவு சீக்கிரமா அழிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும்
மாங்கு இந்த டைமில் கரெக்டாக முழிச்சிட்டாப்புல நம்ம கெப்பானிக்கஸை எப்படி உயிர் தீர வைக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க நம்ம வந்து டைம் ட்ராவல் பண்ணலாம், நான் உங்களை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் வந்து இங்கே முடியுது. அடுத்த எபிசோடில் கெப்பானிக்கஸை எப்படி உயிர் தீர வைக்க போகிறாங்க, தீய சக்தி உண்மையிலேயே அழிஞ்சிருச்சா இல்லையா, மாங்க அந்த உலகத்தில் என்ன பார்த்தாரு அப்படின்ற கேள்வியோட அடுத்த எபிசோட் ஆரம்பிக்கும். இந்த வீடியோவுக்கு மினிமம் லைக்ஸ் 15. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அனிமீஸ், கார்ட்டூன், அனிமேட்டட் சீரிஸ்லாம் தமிழ் ஸ்டோரி எக்ஸ்பிரன்ஸ்லாம் நம்ம சேனலில் இருக்கும். பார்த்துட்டு செக் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.